ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழைப்பூவில் ஒரு கூட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பூ சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 2 பல் பூண்டு நல்லா கட் பண்ணிவிட்டு, ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியையும் அதோடு சேர்த்து கட் பண்ணிவிட்டு, ஒரு 25 கிராம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பையும் பாசிப்பருப்பு அதை கழுவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 பிஞ்சு மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு அது கூடவே அது மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். நான் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருப்பேன். அதை ஒரு 2 விசில் வர அளவும் குக்கரில் போட்டு மூடி விசில் போட்டு வச்சிடலாம். அது இந்த வெந்து வரதுக்குள்ளே நம்ம ஒரு ஜாரில் ஒரு 2 கீத்தளவு தேங்காய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் விசிலை எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். திருப்பியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து இது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, சீரகம், ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா தாளித்து இதோட சேர்த்துடலாம். இப்போ ஒரு சூப்பரான வாழைப்பூ கூட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷும் நான் கார்டில் தரேன். தேவையானவங்க அதில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.